ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா புதினா ரைஸ் தான் பண்ண போகிறோம். அது என்னென்ன போடலாம் பார்க்கலாம். இது ஹோல் கரம் மசாலா, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மூணுத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். ரைஸு நான் இதில் 1.5 டம்ளர் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற போட்டுட்டேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணது, உங்களுக்கு தக்காளி வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எலுமிச்சை பழம் போட்டுக்கலாம். பட்டாணி இருக்குது என்கிட்ட, பச்சை பட்டாணி 1/2 கப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட், இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம முட்டை போட்டு தொக்கு பண்ணிக்கலாம். அதை சைட் டிஷ்க்கு. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கிறேன். மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டால் பாஸ்மதி அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வரப்போ நம்ம ஒரு விசால் விட்டுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், முட்டை தொக்கு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, இது பாருங்கள் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ நம்ம ஒரு விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூனு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு ஸ்பூனு மல்லித்தூள், நான் இங்கே ஒரு 6 முட்டை எடுத்துருக்கிறேன்.
ஊற்றி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்க, முட்டை தொக்கு ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு முட்டை தொக்கு புதினா ரைஸு. இதுதான் லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்.